இந்தியாவுக்கு லீட் இப்ப மிஸ் ஆகுது. அதுக்கு காரணம் கேஎல் ராகுல் அண்ட் ரிஷப் பண்ட் 2 பேர் அவுட் ஆனது. கேஎல் ராகுல் அண்ட் ரிஷப் பண்ட் 2 பேரோட விக்கெட் ரொம்ப ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு. 2 பேருமே வெறித்தனமான ஒரு இன்னிங்ஸ வந்து ஆடி குடுத்திருந்திருக்கணும். பட் அவங்களுடைய இந்த விக்கெட் எப்படி இந்த மேட்ச மாத்திச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். பாய்ஸ் கேர்ள்ஸ் மை டிப்ஸ் ஹாய் ஃப்ரம் பாலா. கேஎல் ராகுல் அண்ட் ரிஷப் பண்ட் 2 பேரும் அவுட்ஸ்டாண்டிங்கா விளையாடி ஓவர் நைட் பேட்ஸ்மேனா நின்றுருக்காங்க. இவங்க 2 பேரும் எப்படி வந்து டே 3ல விளையாட போறாங்கன்றத ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இவங்க 2 பேரும் ஒரு ஃபர்ம் பார்ட்னர்ஷிப்பை போட்டு இன்னொரு ஒரு 100 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா செம்ம சிச்சுவேஷன் இந்தியா போய் நின்றுருக்கும். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா துரதிருஷ்டவசமா 2 பேருடைய விக்கெட் விழுந்துருச்சு. இப்போ நீங்க ரிஷப் பண்ட் விக்கெட் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு 98ல இருக்கிறாரு கேஎல் ராகுல், டப்புன்னு அவருக்கு ஸ்ட்ரைக்கை கொடுத்துட்டு அவரை செஞ்சுரி போட வச்சிருவோம் நம்ம பிரேக் போறதுக்கு முன்னாடி அப்படின்னு செஷனுடைய முடிவுக்கு முன்னாடி எப்படியாவது வந்து வேற ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு அவர் யோசிச்சு அதனால வந்த பிரச்சனை தான் அவருடைய விக்கெட். ஸோ அன்பார்ச்சுனேட் விக்கெட், அது அவசியமே இல்லாத ஒரு விக்கெட். அந்த இடத்துல எதுக்கு செஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு அப்புறமா அவர் செஞ்சுரி போட்டாரா கெட்டு போயிருமா, என்ன நடக்க போகுது? கடைசியா அப்படிதான் நடந்துச்சு உங்களுடைய விக்கெட் போனதுக்கு அப்புறமா. ஸோ அதனால ரிஷப் பண்ட் கொஞ்சம் பொறுமையா அந்த இடத்துல இருந்திருக்கணும் அப்படின்றதான் வந்து ஒரு விஷயம். ஸோ அவருடைய விக்கெட் போயிருச்சு. சரி ரைட்டு, லஞ்ச் முடிச்சு வராங்க. வந்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா அவர்கள் அப்புறம் நம்மளுடைய கேஎல் ராகுல் 2 பேரும் சேர்ந்து விளையாடுறாங்க. இந்த செஷன் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா விளையாடக்கூடிய இந்த 2 பேருடைய பார்ட்னர்ஷிப்ல என்ன நடக்குது? கேஎல் ராகுல் இந்த மாதிரி ஒரு செஞ்சுரியை போட்டார்னா அதுக்கப்புறம் நிப்பாரு, ஒரு லாங்கர் இன்னிங்ஸ் ஆட போறான்றதான் எல்லாருக்கும் இருந்த எதிர்பார்ப்பு. ஆனா தலைவன் என்ன பண்ணிட்டாப்ல அப்படின்னா செஞ்சுரியை போட்டோன்னா ஒரு லூஸ் ஷாட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல பஷீர் அவர்கள் போடக்கூடிய ஸ்பின்ன அப்படியே லைட்டா தட்ட போற மாதிரி அப்படியே ஒரு ஹாஃப் வாட்டர் ஷாட் மாதிரி ரொம்ப பவர்லாம் போடாம ரொம்ப லைட்டா அப்படி தொட்டு விடாம ஒரு டிரைவுக்கு போயிட்டார். அது எட்ஜ் ஆகி கீப்பர் கேட்ச். சோ சேட் அப்படின்ற மாதிரி வந்து அவரோட விக்கெட் திரும்பவும் போயிடுச்சு. ஸோ இந்த 2 விக்கெட் குவிக் சக்சஷன்ல போன உடனே இவங்களுடைய டெய்ல் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறத நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு இந்தியாவுடைய இன்னிங்ஸ். அப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னா ஜடேஜா அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க 2 பேர் இருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர், இந்த 3 பேர்ட்ட இப்ப மேட்ச் நம்பி கையில போகுது. அப்ப என்ன ஆகும் இந்த இடத்துல மேட்ச் அப்படின்ற ஒரு பெரிய வருத்தம் எல்லாருக்கும் இருக்குமா இல்லையா? அந்த இடத்துல வந்து கொண்டு வந்து நிப்பாட்டாங்க. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி அவருடைய முடிஞ்ச அளவுக்கு ஒரு 20ஸ்ல விளையாடி முடிச்சுட்டாரு. வாஷிங்டன் சுந்தரும் அதே மாதிரி தான் அவருடைய 20s. பட் சூப்பரான பார்ட்னர்ஷிப் வித் ரவீந்திர ஜடேஜா, வெறித்தனமா விளையாடினாரு. பட் எல்லாமே இருந்தாலும் ரவீந்திர ஜடேஜா ஒரு 72 ரன்கள் அடிச்சு சேவ் பண்ணியிருந்தாலும் மேட்சை வந்து டக்குன்னு லூஸ் ஆக விடாம எடுத்துட்டு போயிருந்தாலும் என்னதான் நம்ம சொன்னாலுமே ரவீந்திர ஜடேஜாக்கெல்லாம் முன்னாடியே இந்த ரிஷப் பண்ட் அண்ட் கேஎல் ராகுல் ஆளாளுக்கு இன்னொரு ஒரு 30-40 ரன் எக்ஸ்ட்ராவா அடிக்கிறதுக்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் இருந்துச்சு. ஏன்னா பொறுமையா ஆடிட்டு இருந்தாங்க. முக்கியமா கேஎல் ராகுல் அவர் ஒரு 150 போட்டிருந்திருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் பால்ஸ் கன்சம்ஷன் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கும். பிளஸ் இந்தியாவுக்கு ரன்ஸ் ஒரு 50 ரன்ஸ் கிடைச்சிருக்கும். அது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்தியாவுக்கு லீட் இப்ப மிஸ் ஆகுது. அதுக்கு காரணம் கேஎல் ராகுல் அண்ட் ரிஷப் பண்ட் 2 பேர் அவுட் ஆனது. கேஎல் ராகுல் அண்ட் ரிஷப் பண்ட் ஒரு லாங்கர் இன்னிங்ஸ் ஆடி இருந்தாங்கன்னா ஆளுக்கு ஒரு 40-50 ரன் எக்ஸ்ட்ராவா அடிச்சிருந்தாங்கன்னா இன்னொரு ஒரு 100 ரன் இந்தியா கிடைச்சிருக்கும். இந்தியா லீட் பை 100 ரன்ஸ்ல இப்போ செகண்ட் இன்னிங்ஸை முடிச்சிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய தேர்ட் இன்னிங்ஸ் எப்படி ஆரம்பிச்சிருக்கும், அதாவது நம்ம இங்கிலாந்துடைய செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் எப்படி ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னா ஒரு 100 ரன் ட்ரெயிலிங்ல இருந்திருப்பாங்க. ஐயோ இதுக்கப்புறம் இதை நான் தாண்டி எங்க போறது அப்படின்னு. ஸோ அந்த செட் பேட்ஸ்மேன் 2 பேர் தங்களுடைய விக்கெட்டை ரொம்ப லூஸ் மேனர்ல விட்டதுதான் பிரச்சனை. ஒருத்தர் ரன் அவுட்டு, ஒருத்தர் ஒரு லூஸ் ஷாட்டுக்கு போய் கீப்பர் கேட்ச். ஸோ இந்த 2 தவிர்த்து இருந்திருக்கணுமோ அப்படிங்கிறது தான் வந்து நான் பார்த்த விஷயம். செஞ்சுரி அடிச்சோடனே கேஎல் ராகுல் கொஞ்சம் லைட்டா ஆயிட்டார். ஓகே அடிச்சாச்சு அப்படின்றது ஒரு ரிலாக்ஸேஷன்ல கொஞ்சம் அப்படியே அவரும் விட்டுட்டாரு. ஸோ இது நடந்திருந்தாம இருந்திருந்தா இந்தியா கொஞ்சம் தப்பிச்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிறதா வந்து இந்த வீடியோ மூலமா நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம்.